கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளைக்கு உங்கள் அனைவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே குறிப்பாக சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு ஆராதனையாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். தேவாதி தேவன் இந்த உலகத்திலே படைத்த எல்லா படைப்புகளை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கடவுளை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த வேளையிலே தேவன் தாமே நம்மத்திலே கடந்து வந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்துகின்றோம். எல்லா சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சாமி வல்லமையுள்ள உம்முடைய கரங்களின் செயல்களை நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ராஜா, இதோ தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே படைத்த அனைத்து படைப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதர்களாகிய எங்களையும் இந்த பூமியிலே கர்த்தர் உருவாக்கினீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, நாங்கள் உருவாக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவரீர், இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு மனதோடுமை ஆராதிக்க கிருபை தாரும். ஆண்டவருடைய படைப்புகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துவதற்கு உதவி செய்யும். ஆராதனின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 380வது பாடலை பாடுவோம். கீதங்கள் 380.
கனி தோட்டமோ காலத்திற்கேற்ற மாலை பெய்யோனின் காந்தியோ நேர்த்தியானதனைத்தோ தேனம் பெரிதெல்லாம் ஞானமின்மையானதோ கர்த்தாவின் படைப்பா. எல்லாம் நன்றாய் செய்தான் இணையமர்ந்து போற்ற அவையும் சிருஷ்டித்தான். நித்தியானதனைத்தோ சேனம் பெரிதெல்லாம் ஞானமின்மையானதும் கர்த்தாவின் படைப்பா. பூர்வ நாட்களை நினைக்கின்றேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கின்றேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மையில் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகின்றீர். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். மற்றும் ஒரு பரிசுத்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த தருணத்திலே பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். எத்தனை விதமான தவறான காரியங்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவரே, எவைகளெல்லாம் பாவம் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்துகின்றீரோ, எதையெல்லாம் உம்முடைய பார்வையிலே பிரியமில்லாததாக காணப்படுகிறதோ அதையெல்லாம் எங்களுக்கு மன்னியுமையா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அநேக வேளைகளிலே தேவன் படைத்த படைப்புகளுக்கு எதிராக நாம் தவறு செய்திருக்கின்றோம், தீங்கு இழைத்திருக்கின்றோம். உன்னதமான தேவன் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பை நாம் செயல்படுத்துவதற்கு தவறி போனோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற நில வளங்கள், நீர் வளங்கள், கனிம வளங்கள், இன்னும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல காற்று மண்டலங்கள், இவை எல்லாவற்றையும் நம்முடைய அறியாமையினாலும் நம்முடைய சுயநலத்தாலும் நாம் தீட்டுப்படுத்தி விட்டோம். இவைகளுக்கு நாம் தீங்குகளை விளைவித்தோம். ஆண்டவரே, அந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியுமையா. நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கொள்வரங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றெங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் நின்ற வண்ணமாக 95வது சங்கீதத்திற்கு பதிலாக 150வது சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனை எதற்காக நாம் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், யார் அவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து விளக்குகின்ற அருமையான ஒரு சங்கீதம் 150வது சங்கீதத்தை பாடி தேவனை நாம் போற்றுவோம். Amen.
இந்த வண்ணமாக 19வது சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 19 நாம் முறைமுறையாக வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகின்ற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலையைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 34வது வசனம் முடிய. மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்காக சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவங்களை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடே ஒரு முளத்தை கோட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்.
இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்பது வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாஸ்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தள்ளினார். பிரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்துரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த நாளின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் சம்பூர்ணமாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. பரிசுத்த விவாக அறிக்கை கல்லடைக்குறிச்சி திரு கே அண்ணாதுரை திருமதி ஏ ஐடா மெர்லின் என்பாரின் மகள் ஏ அனுபாரதியும் சின்னமால்புரம் சேகரம் துலுக்கர்பட்டி சபையை சார்ந்த திரு சமுத்திரபாண்டி திருமதி பானுமதி என்பாரின் மகன் எஸ் வினோத்குமாரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கைக்காக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மன வாழ்க்கைக்காக எல்லா விதத்திலும் ஆண்டவர் நீர் பக்குவப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் திருமண காரியங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கின்ற அனைத்து பிரயாசங்களையும் ஆண்டவர் நிர்வாகிக்கச் செய்தருளும். இந்த திருமணத்தின் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் மற்றும் வருகின்ற நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்கள், முதலாவதாக பிறந்த நாள் இன்று 13/6 ஞாயிற்றுக்கிழமை திரு எஸ் ராபின்சன் ஜெயக்குமார், ஜே ஜெர்வின் பால். 14/6 திங்கட்கிழமை திரு பி பாக்கியராஜ், திரு ஜே ஜான் ஞானராஜ், திருமதி டி சரோஜா, ஜே எபின், ஜே செரில். 16/6 செவ்வாய்க்கிழமை திருமதி பியூலா. 16/6 புதன்கிழமை திருமதி ஆர் பாக்கிய சரோஜினி. 17/6 வியாழன்கிழமை திருமதி எஸ் ரீட்டா பாக்கியராணி, திருமதி சி கோயில் பிள்ளை. 18/6 வெள்ளிக்கிழமை எஸ் பென்னிஸ், ஜே பிரவீன், கே கிங்ஸ்டன், ஏ ஏஞ்சல் ஜெனிஃபர், டி வினிஷா. 19/6 சனிக்கிழமை திரு பி ஜான்சன் பாக்கியராஜ், திருமதி ஆர் சாந்தி, திருமதி ஐ விக்டோரியா, கே பிளஸ்ஸி. மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்கள் 15/6 செவ்வாய்க்கிழமை அன்று திரு அகஸ்டின் செல்வகுமார், திருமதி ஏ அனிதா கிறிஸ்டி தம்பதியினர்,
19/6 சனிக்கிழமை அன்று திரு இ. ஜேம்ஸ் தினகரன், திருமதி எம். அன்னபுஷ்பம் தம்பதியினர். ஆண்டவர் இவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனம். நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வேளையிலே அருமையான பிள்ளைகளுக்காக நாம் அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, இதோ இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அன்பான எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தது போல இனிமேலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரங்களால் பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியே அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்கள் நடுவிலே ஆண்டவர் உம்முடைய வல்லமையை உம்முடைய மகிமையை நீர் விளங்க பண்ணும் ஒரு அதிசயத்தை இந்த பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவர் நீர் செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். தனிப்பட்ட விதத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருந்து வழிநடத்துங்க சுவாமி. இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற தேவ நன்மையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிறைவாய் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் ஊழியர்களாக அன்பான இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம் சாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலய பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நாமும் அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வாறு அவரை போற்றுகிறது என்பதை நினைத்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரவ
கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த தருணத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்தின் அனைத்து சபைகளிலும் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய படைப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், இந்த படைப்புகளை குறித்ததான நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து கொள்ளவும் இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம். இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நாம் அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு நீர் பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1972வது ஆண்டிலே சந்திரமண்டலத்திலே அடியெடுத்து வைத்த சார்ல்ஸ் டியூக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் அந்த சந்திரமண்டலத்திலே இறங்கினவுடனே அவர் முதலாக பயன்படுத்தின வார்த்தை இதுதான்: I can see the glory of God when I see his creation. நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய படைப்புகளை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமையை காண்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அதற்கு முன்பதாக 1969வது ஆண்டிலே இதே போல ஒரு ஜூன் மாதத்திலே 20ஆம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருடைய சக நண்பர்களும் அந்த விண்வெளியிலே முதலாக காலடி எடுத்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் 1972வது ஆண்டிலே இந்த சார்ல்ஸ் டியூக் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவர் நிலவிற்கு சென்ற பிறகு இந்த வார்த்தையை சொன்னார். இந்த 19வது சங்கீதம் 1வது வசனத்தை தான் அந்த இடத்துல இவர் பயன்படுத்தினாராம். இந்த படைப்புகளை எல்லாம் நான் பார்க்கிற பொழுது இவைகளிலே தேவனுடைய மகிமையை காண்கிறேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய எல்லா படைப்புகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தேவனுடைய வல்லமைகளையும் அவருடைய மகிமையையும் நம்மால் காண முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக இந்த படைப்புகளை குறித்து வங்காளத்து கவிஞர், வங்க தேசத்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இவ்வாறாக அவர் கூறுகின்றார்: இந்த படைப்புகள் எல்லாம் தேவனை போற்றுகிறது. நாம் பார்க்கின்ற மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், இன்னுமாக பறவைகள், பட்சிகள், எல்லா மிருக ஜீவன்களும் கடவுளை போற்றுவதாக அவர் கூறுகின்றார். அதற்கு அவர் கூறுகின்ற ஒரு கவிதை என்ன என்று சொன்னால், அவர் இவ்வாறாக எழுதுகின்றார்: I asked the tree, speak to me about God. ஒரு மரத்தை பார்த்து நான் கேட்டேன், கடவுளை பற்றி என்னிடம் பேசு என்று சொல்லி. தொடர்ந்து அவர் எழுதுகின்றார், and it blossomed. அது உடனடியாக மலர்ந்தது என்று சொல்லி. ஒரு மரத்தை பார்த்து நான் கேட்டேன், கடவுளை குறித்து ஏதாவது ஒன்று எனக்கு பேசு என்று சொல்லி. உடனடியாக அது மலர ஆரம்பித்தது என்று சொல்லி அவர் கூறுகின்றாராம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த தேவனுடைய படைப்பு என்பது அத்தனை மேன்மையும் மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த படைப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லை, இவையெல்லாம் அவைகள் எல்லாம் சாதாரணமாக தோன்றியவைகள் என்று சொல்லி இந்த படைப்புகளை அநேக விதங்களிலே நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால்
தேவனுடைய எல்லா படைப்புகளையும் படைத்த இந்த தேவனோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனை பாழ்படுத்த வேண்டும், இதனை சீரழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு நாளும் நமக்கு வரவே வராது. ஒருவேளை படைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து ஒரு 2 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, படைப்புகள் எல்லாம் தேவனுடைய வல்லமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது. எல்லா படைப்புகளும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய ஞானத்தையும் அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 24வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக சொல்லுகின்றார். சங்கீதம் 104:24, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்திருக்கின்றீர், இந்த பூமி எல்லாவற்றையும் ஞானமாக நீர் படைத்திருக்கின்றீர். இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தேவனை நீர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி இங்கு கூறுகின்றார். ஏனென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி ஒரு அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதை பக்தன் யோபு சொல்லுகின்றார். யோபுவின் சரித்திரம் 26வது அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகின்றார். யோபு 26:7, பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கின்றார். ஆகவே இந்த பூமியானது ஒரு அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தேவன் எவ்வளவு வல்லமையுடையவர், இந்த தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை இந்த பூமியானது அந்தரத்திலே தேவனுடைய வல்லமையினாலே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியை தேவன் எந்த அளவிற்கு தம்முடைய வல்லமையினால் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கன்பானவர்களே, தேவனுடைய படைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதனைத்தான் நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். ஆகவேதான் இந்த சூரிய மண்டலத்தை சுற்றிலும் இருக்கின்ற எல்லா கோள்களையும் அதனுடைய பாதையிலே அவர் இயங்க செய்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய பாதையிலே அவர் இயங்க செய்து கொண்டிருக்கின்றார். அது நிமித்தமாக அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப சீதோஷ்ண நிலையை அவர் உருவாக்குகின்றார். அதன் விளைவாக பூமியிலே மழைகள் பொழிகிறது, தானியங்கள் விளைகிறது, மனிதர்களாகிய நாம் போஷிக்கப்படுகிறோம். எனக்கன்பானவர்களே, இது எல்லாமே தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நாம் தோட்டத்திற்கு போகும்போதோ இல்லை என்று சொன்னால் நாம் வாக்கிங் காலை வேளைகளிலே மாலை வேளைகளிலே செல்லுகிற பொழுதோ உயர்ந்த மரங்களையும் பறந்து திரிகின்ற பட்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் ஒவ்வொன்றிற்கும் எவ்வொரு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும். ஆகவேதான் இந்த படைப்புகள் எல்லாம், நாம் காண்கின்ற எல்லா படைப்புகளும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையையும் அது வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய ஞானத்தையும் அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் எவ்வளவு ஞானமாக படைத்திருக்கின்றார். வேடிக்கையான கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஒருவன் ஒரு நாளிலே தோட்டத்து பக்கமாக நடந்து போய்கொண்டே இருந்தான். அங்கு ஒரு தோட்டத்தில் பூசணி கொடிகள் படர்ந்திருந்தது. பூசணி கொடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, கொடி தான் தரையிலே படரக்கூடிய ஒன்று. அந்த பூசணி கொடியிலே பெரிய பெரிய பூசணி காய்கள் எல்லாம் காய்த்திருந்தது. அந்த மனிதன் கடவுளுடைய படைப்பை பார்த்து நகைத்தானாம். என்ன கடவுள் எல்லாத்தையும் ஞானமா படைச்சார்னு சொல்றாங்க, ஆனா எவ்வளவு பெரிய காயை இந்த சாதாரண கொடியில கொண்டு விளைவிக்க வைத்திருக்கிறாரே என்று சொல்லி கடவுளுடைய படைப்பை ஏளனமாக அவன் இகழ்ந்தவனாக அவன் போய்கொண்டே இருந்தானாம். போனவன் கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஆலமரம் வந்தது. அதனடியிலே சற்று இலைப்பாற வேண்டும் என்று சொல்லி இவன் நினைத்தான். ஆலமர நிழலிலே இலைப்பாற வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். கீழே படுத்தவன் மேலே அந்த ஆலமரத்தை நோக்கி பார்க்கின்றான். அந்த ஆலமரத்திலே பொடிதான காய்கள், ஆலம் பழம் ஆலம் காய்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதை பார்த்து சிரித்தான். என்ன கடவுள் இவ்வளவு பெரிய மரத்தை படைச்சிட்டு
இதில் உள்ள பழங்களை எல்லாம் இவ்வளவு சிறிதாக படைத்திருக்கிறாரே என்று சொல்லி அப்பொழுதும் கடவுளை அவன் நிகழ்ந்தானாம். அயர்ந்து தூங்கிவிட்டான். திடீரென அவனுடைய நெற்றியிலே பொட்டென்று ஏதோ ஒன்று விழுவது போல இருந்தது. விழித்து பார்க்கின்றான். ஒரு ஆழம்பழம் ஒன்று அவனுடைய நெற்றியிலே விழுந்தது. ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி தடவிட்டான். அப்போதான் அவன் நினைச்சு பார்த்தா, நல்ல வேளை கடவுள் இந்த இவ்வளவு பெரிய ஆலமரத்துல ஒரு சின்ன பழத்தை கொண்டு வச்சார். ஒருவேளை அந்த பூசணிக்காயை கொண்டு அவ்வளவு சைஸுக்கு இந்த ஆலமரத்துல ஒரு பழத்தை பழுக்க விட்டுருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கும், என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. சொல்லிவிட்டு, கடவுளே நீர் படைத்த படைப்புகளை நான் இகழ்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவன் திரும்பி சென்றானாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியது. தேவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியது. அதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு ஞாயிறிலே நாம் படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஞானத்தை அதிலே நாம் காண வேண்டும். அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தேவன் படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் நமக்கு அநேக படிப்பினைகளை அது கற்றுத்தருகிறது. தேவன் படைத்த படைப்புகள் நமக்கு படிப்பினைகளை அது கற்றுத்தருகிறது. யோபு 12வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களிலே பக்தன் யோபு இவ்வாறாக கூறுகின்றார். யோபு 12, 7, 8 வசனங்கள். நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். இந்த படைப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணத்திற்கு வேதத்திலிருந்து இரண்டு உதாரணங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லட்டும். முதலாவதாக ஒரு எறும்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், வேதத்திலே இந்த எறும்பு சுறுசுறுப்பிற்கும் சேமிப்பிற்கும் அடையாளமாக அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே அதனை நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 8வது வசனத்தில் சொல்லுகின்றார், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இந்த எறும்பு சுறுசுறுப்புக்கும் சேமிப்பிற்கும் அடையாளமாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுள் படைத்த படைப்பு ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை எறும்பு என்றைக்கும் எங்கும் சோம்பேறித்தனமாக நிற்பதை நம்மால் பார்க்க முடியாது. எறும்பு உறங்குவதை நம்மால் பார்த்திருக்க முடியாது. எங்கேயாவது போய்கிட்டே இருக்கும். ஒன்று உணவை தேடி செல்லும், கூட்டம் கூட்டமாக அவைகள் போய்கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த எறும்பு சுறுசுறுப்பிற்கும் சேமிப்பிற்கும் ஒரு அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்த்தால், காகங்களை குறித்து வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் காப்பாற்றுவதற்காக, ஆகாப் மன்னனுடைய கரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவரை கேரித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில போய் நீ ஒழித்து கொண்டிரு, உன்னை போஷிப்பதற்காக காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அதே போல கர்த்தர் ஒரு காகங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த காகங்களும் இந்த எலியா தீர்க்கதரிசியை தவறாமல் போஷித்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காகங்கள் காலையும் மாலையும் இந்த தீர்க்கதரிசியை போஷித்தது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு நாம பார்க்கிற காகங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்றை என்ன செய்துவிடும், பிடுங்கிவிடும். ஒருவேளை இதே காகங்கள் அன்றைக்கு எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை போஷித்தது. ஒருவேளை இந்த காகம், வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த காகம் நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், அடுத்தவர் பொருளின் மீது ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த காக்கா என்ன செஞ்சிருக்கோம்,
வாயில தான் அந்த அப்பத்தையும் இறைச்சி என்ன செஞ்சிருக்கும், கொண்டு போயிருக்கும். அது யாருக்கு கொண்டு போகுது? தீர்க்கதரிசிக்கு எலியாவுக்கு கொண்டு போகுது. இது ஊழியருக்குரியது, இது அவரிடம் கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும், இது எனக்குரியது அல்ல, இது அடுத்தவருக்குரியது, அடுத்தவர் பொருளை ஒரு நாளும் நான் அபகரிக்க மாட்டேன் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அந்த காகங்கள் செயல்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த காகங்கள் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் பொருளின் மீது ஆசைப்பட வேண்டாம். எறும்பு நமக்கு கற்றுக் கொடுப்பது சுறுசுறுப்பையும் சேமிப்பையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது மற்றவர்களுடைய பொருட்களின் மீது ஒருபோதும் ஆசை வைக்க வேண்டாம் என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல இந்த படைப்புகள் எல்லாம் சுயநலம் இல்லாமல் அவைகள் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. வானம் மழையை பொழிகிறது, சூரியனும் சந்திரனும் அந்த நட்சத்திரங்களும் ஒளியை நமக்கு கொடுக்கிறது, காற்று தானாகவே வீசுகிறது, பூக்கள் பூக்கிறது, அங்கு மற்ற பயிர் வகைகள் எல்லாம் முளைக்கின்றது. ஒருவேளை இவைகள் எதுவுமே சுயநலத்தோடு கூட செயல்படுவது கிடையாது. இவைகளெல்லாம் மனிதர்களாகி நமக்கு பயன் தரும்படியாகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சூரியன் நான் இன்றைக்கு ஒளியை தரமாட்டேன் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணதில்லை. ஒரு நாளும் மேகம் இன்றைக்கு நான் மழையை பொழிய மாட்டேன் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது. சுயநலன் இல்லாமல் செயல்படுகின்ற இந்த படைப்புகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய சுயநலனுக்காக இந்த படைப்புகளை எல்லாம் நாம் பால்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் செய்கின்ற சிறிய சிறிய காரியங்கள், பிளாஸ்டிக்கை உபயோகிப்பது, மற்ற ஒவ்வொரு குப்பை கோளங்களை சும்மா தாராளமாக போட்டு எரிப்பது, பிளாஸ்டிக்கை எரிப்பது, இப்படியாக அநேக சின்ன சின்ன காரியங்கள் இப்படிப்பட்ட இந்த இயற்கை வளங்களுக்கு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இவைகளெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்? நம்முடைய சுயநலனுக்காக. நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிற குப்பையை பூரா ஒன்றை சேர்த்து, பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல போட்டு எரிச்சிருந்தோம். ஆனால் அந்த மாசு வளிமண்டலங்களை அது மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சுயநலம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகளையும் நம்முடைய சுயநலத்துக்காக நாம் பால்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அதனை சிந்தித்து பார்ப்போம். இந்த படைப்புகள் எப்படி சுயநலம் இல்லாமல் அது செயல்படுகிறதோ அதே போல நானும் என்னுடைய சுயநலனுக்காக நான் செயல்படாமல் மற்றவருடைய நலனுக்காக நான் செயல்படுவேன் என்பதை நாம் இந்த நாளிலே ஒரு தீர்மானமாக, உறுதிமொழியாக நாம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த படைப்புகள் நமக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 104வது சங்கீதம் 27வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. 104:27, ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். இந்த படைப்புகள் எல்லாம் ஒரு நம்பிக்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. படைத்த தேவன் நிச்சயமாக பராமரிப்பார், போஷிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கையை தான் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை உருவாக்கின தேவன், என்னை படைத்த தேவாதி தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பார், என்னை ஒவ்வொரு நாளும் போஷிப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பறவைகளை பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை, உழைப்பதும் இல்லை, ஆனாலும் தேவன் அவைகளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கின்றார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நமக்கு தருகிறது. அதை தன் வேதத்திலே பக்தன் யோபு கூறுகின்றார். யோபு 14வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபு 14:7வது வசனத்தினுடைய தொடர்ச்சிகளிலே, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லி, வெட்டப்பட்ட ஒரு மரம் மீண்டுமாக ஒரு துளிர்க்கும், அதற்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை வெட்டப்பட்டு போனாலும் மீண்டுமாக நான் துளிர்ப்பேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அது துளிர்த்தெழுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதர்களாகி நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் வருகின்ற ஏதோ ஒரு சிறிய பிரச்சனையினாலே நாம் அப்படியே முடங்கி போகின்றோம். அப்படியே வாழ்க்கையை நொறுங்கி போனது போல நாம் நொந்து சோர்ந்து மனம் அடைந்து அப்படியே நாம் தேங்கி விடுகின்றோம். அன்பானவர்களே,
இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த படைப்புகள் எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. பறவைகளை பாருங்கள், சந்தோஷமாக பறந்து திரிகிறது. அதனுடைய இனிமையான குரலை கேட்டு மகிழுங்கள். அந்த பறவை என்னைக்காவது உட்கார்ந்து ஐயோ இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன், மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அவைகளை போஷிக்கின்ற தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் போஷிப்பார். அந்த ஒரு நம்பிக்கையை தான் இந்த படைப்புகள் நமக்கு தருகிறது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் இந்த என்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற, என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற இந்த படைப்புகளை எல்லாம் பராமரிப்பதற்கு ஏற்ற ஒரு நபர் யார் என்று சொன்னால், என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தான் இவைகளை பராமரிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு கூட இன்றைக்கு மனிதர்களாகிய நம்மிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 2:8, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். மனிதனை கொண்டு ஏன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார்? அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் பராமரிக்க வேண்டும், அந்த விலங்குகளை எல்லாம் பராமரிக்க வேண்டும், அவைகளோடு கூட நல்ல ஒரு உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்திருக்கின்ற, ஆண்டவர் படைத்த இந்த எல்லா படைப்புகளையும் பார்த்து, ஆண்டவரே இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உம்முடைய ஞானத்தை நான் விளங்கிக் கொள்கிறேன் ஐயா, இந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உம்முடைய வல்லமை நான் விளங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அதே வேளையில் இந்த படைப்புகள் நமக்கு கற்றுத்தருகின்ற படிப்பண்ணைகளை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்வோம். இந்த படைப்புகள் நமக்கு சுறுசுறுப்பையும் சேமிப்பையும் சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடியதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல நானும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த படைப்புகள் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது, நமக்கு ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. நானும் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் செயல்படுவோம். தேவன் தந்த படைப்புகளை நாம் பராமரிப்போம். இதன் மூலமாக தேவனுடைய வல்லமையை விளங்கிக் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. படைப்புகளை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய இந்த உன்னதமான பொறுப்பை நிறைவேற்றுவதற்கும் நமக்கு பலனை தருவாராக. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 21வது பாடலை பாடுவோம். சுய அதிகாரா சுந்தரகுமாரா. கீதங்கள் 21 பாடுவோம். வைத்த சுய அதிகாரா சுந்தரகுமாரா. நரர் பலர் கூடி ஒரு மனை முடிக்க, நரர் பலர் கூடி ஒரு மனை முடிக்க, நாளெல்லாம் உழைத்திட்டாலும் நாள் பிடிக்குமே, நாளெல்லாம்
பிஞ்சு மனு கேட்டருள்வாய் சுய அதிகாரா சுந்தர குமாரா. ஜெபம் செய்வோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் தந்த இந்த ஆராதனை வேலைக்காக மீண்டுமாக உமக்கு நாங்கள் கொடா கொடை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தேவனே, இந்த பரிசுத்த நாளிலே இதோ உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை உயிரோடு கூட நீர் வைத்திருந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. இதோ தேவனை ஆராதிப்பது எத்தனை ஆனந்தம் ஐயா! தேவனை மகிமைப்படுத்துவது எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் மன நிறைவையும் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவன் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். விசேஷமாக தேவரீர் இந்த நாளிலே ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளை நினைத்து நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறதையா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய படைப்புகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது இதோ இவைகளையெல்லாம் படைத்த தேவாதி தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர், எவ்வளவு வல்லமையுடையவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் சாமி. அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இதோ ஆண்டவரே, நீர் படைத்த படைப்புகள் அனைத்தும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு படிப்பினையை அது கற்றுத்தருகிறது ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை மனிதர்களாகிய எங்களையும் ஆண்டவர் உம்முடைய சாயலாக நீர் படைத்தீர் சாமி. இதோ பூமியிலே கர்த்தர் படைத்த மற்ற எல்லா படைப்புகளையும் ஆண்டு கொள்ளவும் அவைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் எங்களிடத்திலே ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கின்றீர் சாமி. இதோ அதனை உணர்ந்து கொண்டவர்களாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய படைப்புகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் படைப்புகளோடு கூட இணைந்து நாங்கள் செயல்படவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூடவே இருக்கட்டும் சாமி. நாங்கள் அனைவருமே உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை வேளையிலே எங்களையே உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே யார் யார் தங்களை முழு மனதோடு கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீர் அரவணைத்து கொண்டு கிருபையாய் நீர் பாதுகாத்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கின்றார்களோ அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அருளி செய்யுங்க. குறிப்பாக தேவரீர் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுங்க. கட்டுகளையும் போராட்டங்களையும் ஆண்டவரே சிறையிருப்புகளையும் ஆண்டவர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு பெரிய விடுதலையை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க சாமி. ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே, இன்னுமாக குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் நீர் மனம் இறங்குங்க சாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுவீராக. எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு அற்புதமாய் ஆச்சரியமாய் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளை நீர் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இன்னுமாக தேவரீர் கடன் பாரத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனம் இறங்குங்க சாமி. கடன் பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். இன்னுமாக தேவரீர் ஐயோ
ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தடைப்பட்டு நிற்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையிலே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, எல்லா விதமான ஆசீர்வாத தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்கி போடுகின்ற தேவன் பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து சென்று தடைப்பட்டு நிற்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தாங்க. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். கைட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, குறிப்பாக இந்த கல்லடை குறிச்சி சேகரித்திற்காக அனைத்து சபைகளுக்காய் பாடசாலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. குறிப்பாக தேவரீர் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனமிறங்குங்க சாமி. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. வாலிப உள்ளங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வாலிப நாட்களிலே பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை உம்மை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். பெரியவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் முன்மாதிரியாக சிறந்த சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க சாமி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கிருபை இருக்கட்டும் ராஜா. எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனமிறங்கும் அப்பா. விசேஷமாக தேவரீர் இந்த கொரோனா நோய் தொற்று பரவலை ஆண்டவர் நீர் குறைத்து கொண்டு வருகின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நோய் தொற்று பரவல் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு சாமி. ஆண்டவரே, அந்த இறப்பு விகிதங்களும் தொடர்ந்து குறைந்து கொண்டே போகட்டும் ஐயா. இந்த நோய் தொற்றில் இருந்து ஒரு முழுமையான விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இதோ தேசத்து மக்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய வல்லமை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து சேகரங்களுக்காக, அனைத்து சபைகளுக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லா விதமான ஊழியங்களும் இன்னும் சிறப்பான விதத்திலே வளர்ந்து பெருகும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளின் மீதியான நேரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த வேளையிலும் குறிப்பாக இந்த ஆராதனை வேலையை ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இணையதளம் வாயிலாக ஒளிபரப்புவதற்காக ஒத்துழைப்பு கொடுக்கின்ற, உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு கூடவே இருக்கட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றுமென்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. Amen.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முள்ள உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தின உங்கள் ஒவ்வொருவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.